வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னா, வீரா நேரா மாறன்ட்ட, இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட அப்பையிலேருந்தே சொன்னேன்ன, நமக்கு நாலு பக்கமும் எதிரி இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கன்னா அப்பவே சொன்னல மாறா. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, அந்த வண்டியை வந்துட்டு யாரோ இது மாதிரி கடத்திட்டு போக போறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதான் நேரா வந்துட்டு போனேன். இல்லைன்னா நான் ஏன் வீரா அங்க போயிருக்க போறேன்? அங்க ராகவன் போயிருந்தாலும் சிக்க வேண்டிய ஆளுதான், யாரு போயிருந்தாலுமே இன்னைக்கு சிக்கிருப்போம். இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரி, யாரோ உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, சோ அவங்க நம்பர் உன்கிட்ட இருக்கா? மாறன் சொல்றாரு, இருக்கு வீரா அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்குறாங்க. வீரா சொல்றாங்க, நீ இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ண வேணாம் இரு அப்படின்ட்டு வீரா அவங்க போன்ல இருந்து கால் பண்றாங்க. அப்ப அந்த பையன் போன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க, அப்ப வீரா சொல்றாங்க, நான் வீரா பேசுறேன். அப்ப டக்குன்னு மாறன் போனை பிடிங்க, டே யாரா நீ அப்படின்னு கேட்க, அவரு சொல்றாரு, உங்க கடைக்கும் பக்கத்து கடையில உள்ள முருகன் இருக்காருல்ல, அவர்தான் நான் பேசுறேன். இதை கேட்டதோட மாறன் கேக்குறாரு, டே முருகா, நீயாடா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ண? அப்ப அவரு சொல்றாரு, மாறன் அண்ணா, எனக்கு வந்து இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன், என்னாச்சு? இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாரு, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன் தெரியுமா? உனக்கு எப்படா தெரியும்? இது கேட்டதோட முருகன் சொல்றாரு, அந்த கடைக்கு பக்கத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி அந்த காவேரி டெக்ஸ்டைல்ஸோட வண்டி போக போகுது, அந்த வண்டியில போட்டா எந்தவித பிரச்சனையும் வராது, அங்கிட்ட இருந்து பொருள் மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ அதனை கேட்டதோட தான் உங்களுக்கு உடனே போன் பண்ணேன். இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, சரி, அவனுங்க எப்படி இருப்பானுங்கன்னு தெரியுமா? எந்த பக்கம் போனானுங்கன்னு தெரியுமா? அப்ப முருகன் சொல்றாரு, தெரியும்னா, இந்த குடோன் இருக்குல்ல, அந்த பக்கமா தான் போனாங்க. இதை கேட்டதோட மாறனும், சரி, இன்ஃபர்மேஷன் கொடுத்த வரைக்கும் தேங்க்ஸ்ரா. அப்ப அந்த பையன் சொல்றான், அண்ணா, நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இது கேட்டதோட மாறணும், சரிடா சரிடா, நான் யாருக்கிட்டையும் சொல்லல அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா வீராவை பார்த்து, வீரா, எனக்கு என்னமோ இது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா, உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நிரூபிக்கணும்ல, அதுக்கு கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணும். நான் மாமா கிட்ட சொல்லிட்டேன், இவர் மேல எந்த தப்பும் இல்ல, நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் நிரூபிச்சே ஆகணும். இது கேட்டதோட மாறணும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் போறத விஜி பாக்குறாங்க. விஜி டக்குன்னு மச்சான் அப்படின்னு சொல்ல, மாறன் டென்ஷன் ஆகி விஜய பார்த்து, இப்ப அவனுக்கு என்ன வேணும்? அப்ப விஜய் சொல்றாங்க, இல்ல, ரெண்டு பேரும் எங்கேயோ அவசர அவசரமா கிளம்பி போறீங்களே, எங்கன்னு கேட்டேன். அப்ப வீரா கேக்குறாங்க, ஏன் நாங்க எங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பிளான் பண்ணி எங்களோட பிளானை கெடுக்கிறதுக்காகவா? இதை கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாறன் சொல்றாரு, வீரா, இவகிட்டையெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம பண்ற பிளான் எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதை நிரூபிக்கிறதுக்கு இவ ஆதாரத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கா, இவ என்ன ட்ரை பண்ணாலும் ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க, விஜய் நினைக்கிறாங்க. வீராவும் மாறனும் கார்ல ஏறும் பொழுது மாறன் சொல்றாரு, பாத்தியா, எனக்கு என்னமோ இவதான் காரணமா இருப்பாளோன்னு தோணுது. அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல மாறா, அதுக்கு வேற யாராவது காரணமா இருந்தா? உண்மையில இன்னும் கோவம் உள்ளவங்க ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்கல்ல, ஒருவேளை உன்னை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இன்னுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மாறன் கேக்குறாரு, நீ யார சொல்ற? அண்ணியே தானே சொல்ற? இங்க பாரு, அவங்க இப்பவோ திருந்திட்டாங்க, அவங்க இந்த மாதிரி எல்லாம் இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எப்படி இந்த மாதிரி பண்ணுவாங்க? இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரு மேலேயும் தான் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, நீ தேவையில்லாம எல்லாரையும் நம்பாத. மாறன் சொல்றாரு, நீ வேணும்னா பாரு, இந்த விஷயத்துக்கும் அன்னைக்கும் எந்தவித சம்மந்தமும் இருக்காரு, இது எல்லாமே அந்த விஜயோட பிளானா தான் இருக்கும். இது கேட்டதோட வீராவும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்ப ஒரு குடோன் மாதிரி வருது. அப்ப மாறனும் வீராவும் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்த்ததோட வீரா சொல்றாங்க, என்னடா இது, இவங்க இவ்வளவு வந்துட்டு கோலமாவு மாதிரி பொட்டலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, ஏய், இதாண்டி அந்த பொருள், இதை வச்சு தாண்டி என்னை வந்து போலீஸ்ல பிரிச்சு கொடுக்க பார்த்தாங்க. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரி, இதை எப்படி நம்ம வந்து போலீஸ் கிட்ட சொல்றது? மாறன் சொல்றாரு, இங்க பாரு, இங்க இருந்து வீடியோ எடுத்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எப்படியாவது உள்ளார போயிட்டு வீடியோ எடுக்கணும், அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு வீரா சொல்றாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மாறன் கேக்குறாரு, என்ன ஐடியா? அப்ப வீரா மாறனை கூட்டிட்டு வந்துட்டு கொசு மருந்து அடிக்கிற ஆளு மாதிரி ரெடி பண்றாங்க.
அப்ப வீரா கேக்குறாங்க, இங்க பாரு, இந்த அடையாளத்துல உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, உள்ளார போ. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, உள்ளார போனா கண்டிப்பா மாட்டிப்பண்டி. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி தான் ஆகணும், போ. இதை கேட்டதோட மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாரு. அங்க போனதோட மாறனை பார்த்து, ஏய் நீ யாரு அப்படின்னு கேட்டதோட மாறன் வந்துட்டு, என்ன சாப்பிட்டு இப்படி கேக்குறே, நான் வந்துட்டு கொசு வந்து அடிக்கிறதுக்காக வந்தேன், இன்னுமா என் மேலே டவுட் படுறே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து பேசுறாரு. உடனே அவங்களும், "ஓ, அப்படியா, ஆமா நேத்து ஆளை வர சொல்லி இருந்தேன்னு, கொசுதெல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மருந்தடிக்க சொல்றாங்க. மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாரு. அங்க போயிட்டு அங்க வந்து எல்லா வீடியோஸையும் எடுக்கிறாரு. அப்ப மாறன் வந்துட்டு நிக்கிறத ஒருத்தர் பார்த்துட்டு, டேய் இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்டதோட மாறன் சொல்றாரு, சாப் கொசு மருந்து அடிக்க வந்த சார். இது கேட்டதோட அவர் சொல்றாரு, சரி அப்படியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு நிக்கிறாங்க. இது மாதிரி இந்த இடம் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டான இடம், இந்த இடம் யாருக்குமே தெரியாது, அதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை மட்டும் இங்க வர சொல்றது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாறன் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க எப்படி வந்துட்டு எல்லாருக்கும் எக்ஸ்போர்ட் பண்றீங்க? அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸி, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 3 கண்டெய்னர் போகும். அதே மாதிரிதான் அந்த காவேரி டெக்ஸ்டைல் கண்டெய்னர் இருக்குல்ல, அதுல போட்டா எந்தவித பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. சோ அதே மாதிரி அதுல போட்டுக்கிட்டோம். ஆனா கடைசியில என்னாச்சுன்னா பொருள் போச்சு. சோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இது கேட்டதோட மாறணும், அப்படியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்துட்டு, ஏய் இப்ப எதுக்கு நீ வாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க? அவரு சொல்றாரு, இல்ல இந்த பையன் கேட்டா அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா மாறனை பார்த்து, சரி நீ எந்த ஏரியாவுல இருந்து வர? அப்ப மாறன் திரு திருன்னு முழிக்கிறாரு. அப்ப அவரு டக்குன்னு கேக்குறாரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா, நீ எந்த ஏரியாவுல வந்த? அப்ப மாறன் சொல்றாரு, பக்கத்து ஏரியாவுல இருந்து வந்த சாப். இது கேட்டதோட அவரு, சரி சரி ஓகே, சீக்கிரம் மருந்து அடிச்சு முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு. இது கேட்டதோட மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறந்தடிக்கிற மாதிரி ஆக்ஷன் காமிக்கிறாரு. அப்புறமா மாறன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் பாத்துறாரு. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதோட மாறன் போனை மறிக்கிறாரு. அப்ப இன்னொருத்தன் கேக்குறான், ஏன்டா என்னாச்சு? மச்சான் இவன் வந்ததுல இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை பிடிக்கிறாங்க. அப்ப மாறனோட தலையில ஒருத்தர் கட்டையெல்லாம் அடிச்சிடறாரு. இதனால மாறன் மயக்கம் விட்டுறாரு. மாறனை பிடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்பதான் நம்ம வீரன் வந்துட்டு, மாறன் என்னாச்சு இவ்வளவு நேரம் வரலையே அப்படின்ட்டு வந்து பார்த்தா மாறனை சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வீரா ஓடி போய், மாறா என்னாச்சு மாறா அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு மாறனை காப்பாத்த போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு 2 3 ரவுடிங்க வந்துட்டு, ஏய் யாரு நீ, எதுக்குடி இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க செய்யறது எல்லாமே சட்டவிரோதமான செயல், மரியாதையா போலீஸ்ல சரண்டர் ஆகிருங்க. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ, மரியாதையா இந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு. அப்ப வீரா டக்குன்னு அந்த ரவுடிகளை அடிச்சு காலி பண்றாங்க கட்டையாலேயே. அப்புறமா வீரா வந்துட்டு மாறனை காப்பாத்த போகும் பொழுது வீராவை ஒருத்தன் அடிச்சிடறான். வீரா கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஷால் இருக்குல்ல, அதை வச்சு வீரா வந்து ஃபைட் பண்றாங்க. மாறனை எப்படியோ காப்பாத்துறாங்க. மாறனை காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நேரா போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி மாறன் மேல எந்த தப்பும் இல்லை, இதுக்கு வேற ஒருத்தவங்க தான் காரணம் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடக்குது. அந்த ரவுடி இருக்காருல்ல, அவரை பிடிச்சி வீரா வந்துட்டு போட்டோவை காமிக்கிறாங்க. இங்க பாரு, அந்த காவேரி டெக்ஸ்டைல் இருக்குல்ல, அதுல பொருளை போட சொன்னது யாரு, இவளா அப்படின்ட்டு விஜயோட போட்டோவை ஃபர்ஸ்ட் கண்மணியோட போட்டோவை காமிக்கிறாங்க. அவர் அதை பார்த்துட்டு இவரு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா விஜயோட போட்டோவை காமிச்சு இவனா அப்படின்னு கேட்டதோட அவரை சொல்றாரு, ஆமா இந்த பொண்ணுதான் அப்படின்னு சொன்னதோட வீரா சொல்றாங்க, இது அப்படியே நீ வீட்டுல வந்து சொல்ற அப்படின்ட்டு அவரை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. விஜய் வீட்டுல இருக்காங்க, ராமச்சந்திரன் எல்லாரும் இருக்காங்க. அப்ப வீரா போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. விஜய் வந்து வீட்டு வாசலையே நின்றுட்டு கூப்பிடுறாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு எல்லாரும் வராங்க. ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, அம்மாடி வீரா என்னாச்சு அப்படின்னு சொல்ல வீரா சொல்றாங்க, மாமா நான் தான் சொன்னேன்ல, மாறன் மேல எந்த தப்பும் இல்லை, இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா சொன்னேன், ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. ஆனா கடைசியில நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. மாறன் மேல எந்த தப்புமே இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் இன்னொருத்தவங்க அப்படின்ட்டு அந்த ரவுடியை கூப்பிட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்லத்தோட அங்க விஜய் நிக்கிறாங்கல்ல, விஜய நேரா கை காமிச்சு, இந்த மேடம் தான் இப்படி பண்ண சொன்னாங்க, உங்களோட வண்டி வந்துட்டு எந்தவித ஆபத்தும் இல்லாம போகும், அந்த வண்டியில இதை வச்சு விட்டுட்டா ஈஸியா அந்த பொருள் போய் சேர்ந்துரும், யாரும் செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இதனாலதான் நான் இப்படி பண்ணேன். இதை கேட்டதோட இது எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தது அந்த விஜய் தான் அப்படின்னு. இது கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ராமச்சந்திரன் நேரா விஜய பார்த்ததோட விஜய் சொல்றாங்க, மாமா என்ன மாமா
யாரோ ஒருத்தவங்க வந்து கண்டபடி என்னை பத்தி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ராமச்சந்திரன் நேரா வீராவை பார்த்து, என்னம்மா வீரா, இதெல்லாம் அநியாயமா இருக்கு. விஜய்க்கு என்ன தெரியும், நீ விஜய் மேல பழி சொல்ற. அப்ப விஜய் சொல்றாங்க, அப்படி கேளுங்க மாமா, எனக்கு எதுவுமே தெரியாது. இவங்க தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்க. நான் இந்த வீட்டுல வந்து வாழ்றது அப்பையில இருந்து வீராக்காவுக்கு பிடிக்கல. என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கறதுக்காகவே எப்படியாவது இந்த மாதிரி என் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு விஜய் அழுகுறாங்க. அப்பதான் வள்ளி நேரா விஜய் கிட்ட போயிட்டு, அம்மாடி விஜய் அழுகாத, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீ எந்தவித தப்பும் பண்ணிருக்க மாட்ட அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கவலைப்படாத, அழாத அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் விஜய் வீராவை பார்த்து நாக்கலா சிரிக்கிறாங்க. அப்பதான் வீரா டக்குன்னு அந்த ஆளை வர வைக்கிறாங்க. அவர் வந்ததோட விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் வீரா நேரா விஜய பார்த்து, ஏன் விஜய், இவங்கள பார்த்ததோட உன் முகம் மாறி போயிட்டு. அப்ப விஜய் நேரா ராமச்சந்திரனை பார்த்து, பாத்தீங்களா மாமா, யாரையோ கூட்டிட்டு வந்துட்டு என் மேல தப்பு அப்படின்னு அவங்களுக்கு உண்மை நிரூபிக்கணுமா, அதுக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா மாமா, என்ன இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க, நான் இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு விஜய் அழுகுறாங்க. அப்பதான் வள்ளி விஜயோட கைய பிடிச்சு, விஜய், உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியும் விஜய், நீ அழாத அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரம் நம்ம ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, வீரா, விஜய் மேல தப்பு இருக்காது வீரா. அப்பதான் வீரா கேக்குறாங்க, ஏன் மாமா, இந்த விஜய் ஒரு 2-3 மாசம் நம்ம கூட தங்கியிருப்பாளா, அவ மேல உள்ள நம்பிக்கை கூட மாறன் மேல இல்ல இல்ல, அப்படி மாறன் உங்களுக்கு என்னதான் தப்பு செஞ்சான், அவன் மேல எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கோவத்திலே இருக்கீங்க, பாருங்க மாமா, மாறன் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு. அப்ப போலீஸ் வந்துட்டு நேரா விஜய பார்த்து, மேடம், உங்க மேலதான் தப்பு இருக்கு, உங்களை கைது பண்றோம் அப்படின்ட்டு விஜய கைது பண்றாங்க. இத பார்த்ததோட ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா, விஜய் தான் தப்பு பண்ண அப்படிங்கறதுக்கு முழு ஆதாரமும் போலீஸ் கையில சிக்கிருச்சு, அதனால விஜய கைது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப விஜய கூட்டிட்டு போறாங்க. விஜய் நேரா வீராவை பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ எந்த நோக்கத்துக்காக இங்க வந்த அப்படிங்கறது எனக்கு தெரியல, ஆனா கூடிய சீக்கிரம் உனக்கு சரியான ஆப்பு வைப்பேன் அப்படின்ட்டு நம்ம வீரா சொன்னதோட விஜய் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா ராமச்சந்திரன் சொல்றாரு, சரிம்மா வீரா, மாறன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிச்சுட்டேன், வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னதோட அப்ப மாறன் வீட்டுக்குள்ள போக பாக்குறாரு. அப்ப டக்குன்னு வீரா மாறனோட கைய பிடிக்கிறாங்க. மாறன் வீராவை திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்து, என்னாச்சு வீரா? அப்ப வீரா சொல்றாங்க, உள்ளர போகாத. இதை கேட்டதோட வள்ளி அதிர்ச்சியாகி, என்ன வீரா இது? அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, ராமச்சந்திரன் மாமா மாறன் மேல படி போடும் பொழுது அமைதியா தானே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதே மாதிரி இப்பையும் வேடிக்கை பாருங்க. இது கேட்டதோட வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் வீரா சொல்றாங்க, ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா போதும், உண்மை எது தப்பி எது அப்படின்னு பாக்காம நீங்க பாட்டுக்கோ மாறன் மேல பழி போட்டுறீங்க, மாறன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? இப்ப வந்து விஜய் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ஆனா மாறன் மேல துணி அளவு கூட நம்பிக்கையோட இருக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி மாறன் உங்களுக்கு என்னதான் அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டான்? இங்க பாருங்க மாமா, இப்படி நான் தப்பு பண்ணல நிரூபிச்சுதான் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அது தேவையே இல்லை மாமா, இனிமே நாங்க இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு வீரா ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. வீரா அப்படி சொன்னதை கேட்டுட்டு வள்ளி சொல்றாங்க, வீரா, தேவையில்லாம பேசாத, வீட்டுக்குள்ள வா. அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல வள்ளியம்மா, நான் வீட்டுக்குள்ள வரப்போறது கிடையாது, இது மாதிரி யாரு வேணாலும் மாறன் மேல எந்த பழி வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும், சரி சரி அப்படின்னு மாறன் தலையசைச்சுக்கிட்டே இருக்காரு, நீங்க பாட்டுக்கோ மாறன் மேல அடுக்கடுக்கா பழி போட்டுக்கிட்டே போறீங்க, நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன், இதுக்கு மேல பொறுமையா இருந்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு, நான் மாறனை கூட்டிக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு வீரா நேரா ராமச்சந்திரன்ட்ட, இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோ இத பார்த்ததோட ராமச்சந்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. வீரா மாறனை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்ப வள்ளி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, அண்ணா, அவங்கள தடுத்து நிறுத்துனா. அப்ப ராமச்சந்திரன் ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்பதான் ராகவன் வந்துட்டு கத்துறாரு, மாறா, எங்கடா போற, இருடா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இல்லடா,
ஒவ்வொரு நேரமும் என் மேல தப்பு இல்ல அப்படின்னு நான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அது என்னடா குடும்பம், இதெல்லாம் குடும்பமே இல்லடா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிளம்புறாரு. இத பார்த்ததோட நம்ம ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் கண்மணி ராகவனை தடுத்து, இனங்க விடுங்க, போனா போகட்டும் விடுங்க, அப்புறம் உங்களை போ சொல்லிடுவாரு மாமா. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு கண்மணி, மாறன் என்னோட தம்பி, அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிப்பா போய் நிப்பேன். அவன் எனக்கு அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கான், நான் கண்டிப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நிப்பேன் அப்படின்ட்டு ராகவன் சொல்லிட்டு இங்கிருந்து மாறனை தடுக்க போறாங்க. ஆனா மாறன் கேட்கல. நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ராகவன் அங்கிருந்து வந்துட்டு ராமச்சந்திரனை பார்த்து, பாத்தீங்களாப்பா, உங்களோட பிடிவாதமும் கோவமும் எந்த அளவுக்கு கொண்டு போய் நிக்க வச்சிருக்குன்னு. இத்தனை நாளா மாறன் எந்தவித தப்பும் பண்ணல அப்படின்னாலும் நீங்க எப்ப பார்த்தாலும் மாறன் மேலதான் தவற சொல்றீங்க. அவன் தான் பண்ணிருப்பான், அவன் தான் காரணம் அப்படின்னு மாறன் மேலேயே அடுக்கடுக்கா பழி போட்டுக்கிட்டே இருந்தீங்களே தவிர்த்து அவன் இந்த மாதிரி பண்ணிருப்பானா, நம்ம புள்ள அப்படி பண்ணுவானா அப்படின்னு ஒரு தடவையாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? அவன் உங்களை எந்த அளவுக்கு பாசத்தோட இருந்தான். நீங்க தான் அவனோட அப்பா. யாரு என்ன சொன்னாலும் பெத்த பிள்ளைய நீங்க நம்புறது இல்லையாப்பா அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரன் ரொம்ப அதிர்ச்சியோட இருக்காரு. கண்மணி இங்க இருந்து ராகவன்ட்ட, என்னங்க மாமாவை என்ன எதிர்த்து பேசுறீங்க? கண்மணியை பார்த்து ராகவன் சொல்றாரு, இங்க பாரு கண்மணி, நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. வள்ளி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, பாத்தியானா வீராவே கடைசியில என்ன பண்ணிட்டா அப்படின்னு. ராமச்சந்திரன் சொல்றாரு, கரெக்டு தான் வள்ளி, நான் தான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு ராமச்சந்திரன் ரொம்ப வருத்தப்படுறாரு. ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ள போயிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. ராமச்சந்திரன் அழுகிறத பார்த்துட்டு வள்ளி போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அண்ணா அழாதண்ணா, வீரா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா, ராமச்சந்திரன் சொல்றாரு. கடைசியில வீராவுக்கும் நான் கெட்டவனா போயிட்டேன்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, அப்புறம் என்னன்னா, நீ எப்ப பார்த்தாலும் மாறன் தப்பு பண்ணிருப்பானா என்ன அப்படிங்கறத பத்தி யோசிக்காம அவன் தான் இப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு மாறன் மேல அடுக்கடுக்கா பழி சொல்லிக்கிட்டே இருந்தியல்ல, எவ்வளவு நாளுக்கு தான் வீராவும் பொறுமையா இருப்பான்? அதான் இப்படி பேசிட்டானா? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, என்னால தாங்க முடியல வள்ளி, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசியில எல்லாமே எனக்கு எதிராக வருதே அப்படின்ட்டு ரொம்ப வேதனையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோட வள்ளி சமாதானப்படுத்துறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்காங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கதைகளை பத்தி ரிவ்யூ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.